ओम नमो देव्यै महादेव्यै शिवाजी सततं नमः। नमः प्रकृति भद्राजी नियता प्रणता स्मतां भूतानि दुर्गा भुवनानि दुर्गा स्त्रियो नरश्चापि पशुश्च दुर्गा यद्यद्धि दृश्यं खलु सैव दुर्गा दुर्गा स्वरूपादपरं न किंचित्। மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் அனுகிரகத்தினாலே இந்த நன்னாளிலே நாம் வசந்த நவராத்திரி மகிமையை பற்றி இங்கே சிந்திக்க உள்ளோம். பொதுவாக நாம் அனைவருக்கும் தெரிந்த நவராத்திரி புரட்டாசி மாதம் வரக்கூடிய சாரதா நவராத்திரி என்பதுதான். அதே போன்று 4 நவராத்திரிகள் ஒவ்வொரு வருடமும் அம்பிகைக்கு உகந்த நாள்களாக போற்றப்படுகிறது. ஒன்று சாரதா நவராத்திரி, அது புரட்டாசி மாதம் வரும். இரண்டாவது வசந்த நவராத்திரி, இது பங்குனி மாதம் வரக்கூடிய விசேஷம். ஆடி மாதம் வரக்கூடியது ஆஷாட நவராத்திரி, இது வாராகி அம்பிகைக்கு உரியது. தை மாதம் வரக்கூடியது ஷியாமலா நவராத்திரி, இது ராஜ மாதங்கி தேவிக்கு உரியது. ராஜ மாதங்கி என்பவள் யார், எப்படி உருவானா, அந்த கதைகள்லாம் நம்ம வரக்கூடிய பதிவுகளில் பார்க்க போகிறோம். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய மகிமையின் தலைப்பு ஸ்ரீ சண்டிகா தேவியுடைய பிரபாவங்கள். நம்ம பார்த்துட்டுருக்கோம். இன்றும் நமது தமிழகத்திலேயும் பல நாடுகளிலேயும் மகா சண்டி யாகம்னு சிறப்பாக பண்ணிட்டுருக்கோம். இப்போ கூட இந்த 10 நாட்கள் சிங்கப்பூரிலே சஹஸ்ர சண்டி மகாயாகம் பண்ணிட்டுருக்காங்க, அருமையாக காளியம்மன் ஆலயத்தில். அப்படி நம்ம தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலையும் அம்பாள் ஆலயங்களில் சண்டி யாகம் பண்ணுறோம். நம்ம வீட்லேயும் சில பேர் பண்ணுறாங்க. இந்த சண்டி யாகம் என்றால் என்ன, இந்த சண்டி யாகத்திலே நாம் யாரை பூஜை செய்கிறோம், சண்டி யாகத்தை செய்வதாலே நமக்கு என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது, இந்த சண்டிகா தேவியை யார் முதலிலே பூஜை செய்து வழிபாடு செய்து வழிபட்டார்கள், அவர்கள் என்ன பலன்களை பெற்றார்கள் என்று நாம் மாலை முரசு இறைநேயர்களுக்கு இங்கே சிறப்பாக கூற உள்ளோம். முன்னொரு காலத்திலே பல யுகங்களுக்கு முன்னதாக சாவர்ணிகோ நாம மனுஹு பவான் புவி பவிஷ்யதி என்று ஸ்ரீ தேவி மகாத்மியம் பேசும். சுரத்தன் எனும் ஒரு ராஜா இருக்கார். தன்னுடைய தேசத்திலே நல்ல முறையிலே அவர் ஆட்சி பண்ணிட்டுருக்கார் தர்மங்களோட. அந்த சமயத்திலே வேறொரு நாட்டிலிருந்து கோலா வித்வன்சகன் எனும் ஒரு அரசன் போர் புரிய அழைக்கிறான். அந்த ராஜாவும் போருக்கு போகிறார். அந்த போரில் ஜெயிச்சுட்டு வந்துடுறார். ஆனால் எதிரிகள் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோதான் நியாயமாக இருந்தாலும் ஏதேனும் சூழ்ச்சி பண்ணி நம்முடைய வெற்றியை பறிப்பதற்கு முயல்வார்கள். அதே போன்று அந்த கோலா வித்வன்சகன் எனும் அரசனானவன் பல ஆட்களை இந்த தேசத்திற்கு அனுப்பி பல சூழ்ச்சிகளை செய்து இந்த ராஜாவை நாட்டிலிருந்து காட்டிற்கு அனுப்பிடுறான். இந்த கோலா வித்வன்சகன் ரொம்ப கஷ்டப்பட்டு, நம்முடைய மக்கள் கஷ்டப்படுறாங்க, கடுங்கோல் ஆட்சி இனிமேல் நடக்க போகிறது, கெட்டவன்ற நாடு நம்ம பறிப்பு எடுத்துன்னு சொல்லி கஷ்டப்பட்டுருந்தே அந்த ராஜாவானவர் காட்டுக்கு வந்துடுறார். ஒரு மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துடுறார். அதே நேரத்திலே வேறொரு ஊரிலிருந்து சமாதிர்நாம வைஷ்யோகம் என்று புராணம் பேசும். சமாதி என்ற பெயருடைய ஒரு செட்டியார் அதே நேரத்திலே தன்னுடைய மனைவியாலும் மகன்களாலும் உறவினர்களாலும் துன்பப்படுத்தப்பட்டு வீட்டிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டு அவரும் அந்த காட்டுக்கு வர்றார். அந்த செட்டியாரும் ராஜாவும் தன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அங்கே ஒரு ஆசிரமம் தெரிகிறது காட்டிலே. 2 பேர் சேர்ந்து பேசிக்கிறாங்க. நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, கஷ்டங்கள் எப்படி தீரும்னு நமக்கு தெரியலேன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. ஆசிரமம் இருக்குது, தபஸ்ரீகள்லாம் இருக்காங்க, ரிஷிகள்லாம் அங்கே தபஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லுவோம் நம்ம கஷ்டத்தை, அவங்க ஏதாவது பரிகாரம் சொல்கிறாங்க சொல்லி அந்த ராஜாவும் செட்டியாரும் இந்த ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ரிஷி இருக்கார், சுமேதஸ் என்னும் பெயர் கொண்ட ரிஷி. அந்த ரிஷிக்கிட்ட இந்த ராஜாவும் செட்டியாரும் தன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த ரிஷியானவர் தன்னுடைய யோக நிஷ்டைகளை பார்த்து யோசிக்கிறார், ஒரு நிமிஷம் இவங்களுக்கு எந்த விஷயத்தை செய்து சரி பண்ணலாம் அப்படின்னு. நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா, எப்படி ஒரு மருத்துவர் நோயாளிக்கு எந்த இடத்துல
அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதற்குரிய மருந்தை கொடுத்து அனுப்புனார். அந்த மருந்தை சாப்பிட்றதா உடம்பு சரியாயிடுதோ, ஜோதிடரோ அர்ச்சகரோ அந்த படி தான் செய்கிறாங்க. ஒருத்தர் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அந்த ரிஷிகிட்ட போனா அப்படின்னா அந்த ரிஷி என்ன பண்ணுவார், அவருக்கு என்ன ப்ராப்ளம், அந்த விஷயத்தை எந்த பூஜைகளால் ஜபங்களால் ஹோமங்களால் தீர்க்க முடியும்னு யோசித்து அந்த பரிகாரத்தை சொல்லுவாங்க ஜோதிடரோ அர்ச்சகரோ. அதை செய்யும்போது அவருக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சுகமான வாழ்வு கிடைக்கின்றது. அதுபோன்று அந்த ராஜா தான் கஷ்டத்தை சொல்கிறார், செட்டியார் தான் கஷ்டத்தை சொல்கிறார். அப்போ அந்த ரிஷியானவர், உங்கள் இருவருடைய பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு ஸ்ரீ சண்டிகா தேவியுடைய வழிபாடு, அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிஷி சொல்கிறார். இந்த ராஜாவும் செட்டியார் கேட்குறாங்க, சுவாமி எங்களுக்கு சண்டிகான்னா யாருன்னே தெரியாது, எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியாது, விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த ரிஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். இது பகுதி 1 வச்சுங்க. நம்ம கதைக்குள்ளே கதை சொல்ல போகிறோம். இப்போ ரிஷியுக்கும் அந்த ராஜாவுக்கும் செட்டியாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு உபதேசம் தான் இந்த தேவி மகாத்மியம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, மார்க்கண்டேய புராணம்னு ஒரு அழகான புராணம். அந்த மார்க்கண்டேய புராணத்திலே இப்போது நாம் பேசக்கூடிய விஷயங்கள் மிக தெளிவாக நமக்கு கூறப்பட்டுள்ளது. அந்த ரிஷியானவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். 13 பிரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 13 அத்தியாயங்கள்னு பேர். அந்த மந்திர உபதேசத்தை அந்த ரிஷி சொல்லித்தரார் அந்த ராஜாவுக்கும் செட்டியாருக்கும். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் அத்தியாயம் மது கைட்டபவதம் அப்படின்னு பேர். முன்னொரு காலத்திலே பல கோடி யுகங்களுக்கு முன்னதாக பிரளயம்னு ஒன்று உண்டாச்சு. பிரளயம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலே எந்த ஒரு ஜீவராசியும் இல்லாமல் முழுவதும் தண்ணீராலே சூழப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலைக்கு தான் பிரளயம்னு பேர். இப்போ நாம் இருக்கிறது கலியுகம். இது 4,32,000 ஆண்டுகள் கொண்டது. துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள் கொண்டது. திரேதாயுகம் 12,96,000 ஆண்டுகள் கொண்டது. கிருதயுகம் 17,12,000 ஆண்டுகள் கொண்டது. அப்படி ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த முறையிலே இந்த ஆண்டுகள் முடியும் பொழுது மகா பிரளயம் வந்து அந்த உலகம் முழுக்க தண்ணீராலே சம்ஹாரம் செய்யப்படும். அப்படி மகா பிரளயம் வந்த சமயத்திலே மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய பாம்பு படுக்கையிலே சயனம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே பிரம்மாவுடைய ஜபத்தை கலைப்பதற்காக 2 அசுரர்கள் மேலே தேவலோகத்துக்கு வராங்க. அவங்க பேர் மது கேடபன்னு பேர். அந்த மதுவும் கேடபனும் பிரம்மாவை துன்புறுத்துகிறார்கள். அந்த துன்பம் தாங்க முடியாமல் பிரம்மா வந்து கஷ்டப்பட்டுருக்கார். அவருடைய தந்தை தான் மகாவிஷ்ணு. அவர் எழுப்பலாம், ஆனால் தூங்கும்போது எழுப்புவது ஒரு நல்ல செயல் அல்ல. நாம் எழுப்பிட்டு இருக்கோம் இப்போ எல்லாரையும். ஆனால் தூங்கும்போது எழுப்பக்கூடாதுன்றது சாஸ்திரம். அவர் அப்பாவை எழுப்பாமல் அந்த கஷ்டத்தை அவரே அனுபவிச்சுட்டு இருக்கார். அப்போ அம்பாவை வேண்டுறார். மகா மாயா பிரபாவேன, மாயா சக்தியே என்ன காப்பாற்றுன்னு நான் துடிக்கிறார் அந்த பிரம்மாவானவர். அம்பாள் நேரில் வந்து என்னன்னு கேட்குறா பிரம்மாட்ட. எங்கள் அப்பாவை இந்த சனத்துலேருந்து முழிக்க வைக்கணும், எங்கள் அப்பாவும் நீங்கள் செஞ்சு என்னை காப்பாற்றணும், இந்த அசுரர்கள் என்னை துன்புறுத்துறான்னு சொல்லிட்டு கேட்குறார். அப்படி அந்த நித்ரா தேவின்னு பேர். ஒரு மனுஷனுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னா அவனால் மற்ற வாழ்க்கையை வாழ முடியாது. அவர் 2 நாள் தூக்கமே இல்லாமல் இருக்கான்னா எல்லா செயல்களும் மாற்றம் ஏற்படும். அப்படி தூக்கத்தை பொறுமையாக அந்த நித்ரா தேவி போக்குறா. மகாவிஷ்ணு எழுந்துக்கிறார். இந்த மகாவிஷ்ணுவும் துர்காதேவியும் சேர்ந்து அந்த மது கைடபன் என்னும் அசுரர்களை அழிக்கிறார்கள். இந்த விஷயங்களை கூறுவது முதல் அத்தியாயம். அதோடு சேர்த்து முக்கியமான சில மந்திரங்களை உபதேசம் செய்தார் அந்த ரிஷி. அடுத்ததாக 2வது அத்தியாயத்தை அவர் கூறுகிறார். சிஷ்யர்களே, முன்னொரு காலத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னதாக மகிஷாசுரன் எனும் ஒரு அசுரன் மிகுந்த வலிமை கொண்டு தபஸ் பண்ணியிருந்தான். அந்த தபஸின் பலனாக நேரில் வந்து சுவாமி அவருக்கு வரம் கொடுக்குறார். பிரம்மாவானவர், உனக்கு என்ன வர வேணும் கேளுப்பா அப்படின்னு சொல்கிறார் மகிஷாசுரன் கிட்ட. இந்த மகிஷாசுரன் பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் ருத்ரனாலும் இந்திரனாலும் அக்னியாலும் யமனாலும் சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியல் இருக்கிறார். உங்கள் யாராலும் எனக்கு சம்ஹாரம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சரி, வரம் கொடுத்துட்டு போயிருக்கார் பிரம்மா. உடனே அந்த அகங்காரம் கொண்டு எல்லாரும் ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கா மகிஷாசுரன்.
நாம் இருக்கிறது பூலோகம்னு பேர். நமக்கு மேலே புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சித்தலோகம் என்ற அலோகங்கள் இருக்கின்றது. நமக்கு கீழே அதலம், விதலம், சுதலம், மகாதலம், ரசாதலம், தலாதலம், பாதாளம் என்று இருக்குது. இந்த 14 லோகங்களுக்கும் சென்று துன்புறுத்துகிறான் மகிஷாசுரன். இந்திரனையும் போரிலே ஜெயித்து அவங்க எல்லாரையும் தன்னுடைய அடிமையாக்கி சென்றிருக்கான். இந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் எல்லாரும் சேர்ந்து சுவாமிகிட்ட போய் முறையிடுறாங்க. அப்படி எல்லாம் வல்ல பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் எல்லா தேவர்களும் சேர்ந்து ஒரே கோட்டிலே அம்பிகையை தியானம் செய்கிறார்கள். அப்பொழுது தியானம் செய்யும்போது அனைவருடைய சக்தியும் ஒன்று சேர்ந்து அங்கே ஒரு தீப்பழம்பு உருவாகிறது. அந்த அக்னியின் நடுவிலே 18 கைகளோடு மிக அழகாக ஒரு சக்தி தோன்றுகிறாள். அவள் பெயர் ஸ்ரீ சண்டிகா தேவி. அப்போ அந்த அம்பாள் கேட்குறா, எதுக்காக என்ன அழைச்சிங்கன்னு கேட்குறா. அப்போ அந்த ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க, சண்டிகா தேவி மகிஷாசுரனை நீங்கள் அழிக்க வேண்டும்னு அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அப்படி அம்பிகை போருக்கு சென்று மகிஷாசுரனுடைய படைகளை அழித்தல் 2வது அத்தியாயம். 3வது அத்தியாயத்திலே மகிஷாசுரனை அழிக்கிறாள். இவ்வாறாக 3வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. 3வது அத்தியாயத்திலே மகிஷாசுரனை அம்பிகை அழிக்கும் விதத்தை கூறுகிறார் அந்த ரிஷி. நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தை கையில் ஒரு கூர்மையான கத்தியை வச்சுருக்கு. நம்ம கேட்டால் அந்த குழந்தை உடனே கொடுக்காது. என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, சாமம், பேதம், தானம், தண்டம்னு 4 முறையை கையாளுவாங்க. முதல்ல அந்த கத்தியை கேட்குறோம், அந்த குழந்தை கொடுக்காது. இது சாமம். அடுத்து பேதம், கொடுக்குறா இல்லையா அப்படின்னு மிரட்டுவோம், அப்பயும் அந்த குழந்தை கத்தியை கொடுக்காது. 3வது தானம், ஏதேனும் ஒரு யானை பொம்மையோ மற்ற பொம்மையை எடுத்து கொடுத்துட்டு அந்த கத்தியை நம்ம வாங்க முயற்சி பண்ணுவோம், அப்பயும் கொடுக்காது. ஒரே அரை புலேர்னு கத்தியை பிடுங்கிடுவோம். அப்போ அந்த முறை ஒரு விஷயத்தை நாம் செய்வதற்கு ஹேத்துவாக இருக்கும். அந்த முறையிலே அந்த மகிஷாசுரன்ட்டு அம்பாள் பேசுகிறா, மகிஷாசுரா உன் படைகள் அனைத்தையும் நான் இப்போ அழிச்சிட்டேன், நீ ஒண்டிதான் இருக்க, நீ முன்பு தபஸ் பண்ணியிருந்த, இப்போ தான் உனக்கு இந்த அகங்காரம் வந்துடுது. முதல்ல சாமம் இதெல்லாம் விட்டுட்டு போயிடுன்னு சொல்கிறா, கேட்கலை. 2வது பேதம், சொல்கிறத கேட்குறியா இல்லையா, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறா, அப்பயும் கேட்கல. 3வது தானம், உனக்கும் உன்னுடைய அசுர கூட்டத்திற்கும் தேவையான ஒரு லோகத்தை நான் உருவாக்கி தரேன், அங்கே போய் நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்கிறா, அப்பயும் கேட்கல. 4வது தண்டம், தன்னுடைய சூலத்தினாலே அந்த மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்கிறாள். நம்ம பார்த்துருப்போம், எல்லா ஆலயங்களிலும் துர்க்கை அம்மனை தரிசனம் பண்ணால் அந்த பாதத்துக்கு என்ன இருப்பாங்க, ஒரு மகிஷ தலை இருக்கும். அந்த தலை தான் அந்த மகிஷாசுரன். ஒவ்வொரு மாயா சக்தியாக ஒவ்வொரு உருவம் மாற்றிட்டுட்டே இருக்கான். சரியாக சம்ஹாரம் செய்யும்போது அந்த மகிஷ தலையோடு சம்ஹாரம் செய்யணும். அப்போ அவன் வேண்டிக்கிறான், அம்பிகையை மன்னிச்சிருங்க, நான் அகங்காரம் அதிகமாக எனக்கு இருந்திருக்கக்கூடாது, ஒரு சின்ன வரம் தரணும் எனக்குன்னு கேட்குறான். என்ன சொல்லுப்பான்றான், நான் எப்பொழுதும் உங்கள் காலுக்கு இருக்கணும், நீங்கள் என்னை சம்ஹாரம் பண்ணதை இந்த உலகம் எல்லாருக்கும் தெரியணும், எப்போதெல்லாம் அகங்காரம் மக்களுக்கு வருதோ அப்போ என் ஞாபகம் வரணும், அவங்க அகங்காரத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு கேட்குறான். அதற்காகவே எப்பொழுதும் இருக்குமாறு அந்த அனுகிரகத்தை செய்தால் அம்பாள். அதனால தான் நம்ம இப்போ எல்லா கோவில்லையும் துர்க்கை அம்மனுடைய பாதத்தின் திருப்பாதங்களுக்கு கீழே மகிஷாசுரனை நாம் தரிசனம் செய்கிறோம். இவ்வாறு மகிஷாசுரனை அடித்த உடனே அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து அம்பாளை போற்றி துதித்து அம்பாவுடைய ஸ்தானத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. இதை கூறுவது 3வது அத்தியாயம். 4வது அத்தியாயம் சக்கராரி ஸ்துதி என்று பெயர். இப்போ நாம் பெரிய கஷ்டத்தில் இருக்கோம், துன்பத்துருக்காங்க பல பேர் நம்மளை. அப்போ ஒருத்தர் வந்து காப்பாற்றுறார். நம்ம என்ன பண்ணுவோம், காப்பாற்றி முடித்த உடனே அவர்கிட்ட போய் நம்ம நன்றி தெரிவிப்போம், ரொம்ப போற்றி புகழ்ந்து அவர்கிட்ட ஒரு சந்தோஷத்தை தெரிவிச்சுட்டு வருவோம் இல்லையா. அதுபோல் அனைத்து தேவர்களும் இந்திரன் போன்ற பல தேவர்களும் சேர்ந்து அம்பிகையை சண்டிகாதேவியை பூஜிக்கிறார்கள். அதுவே சக்கராரி ஸ்துதி என்பக்கூடிய 4வது அத்தியாயம். அதை உபதேசம் பண்ணுறார் அந்த ரிஷி. 5வது அத்தியாயத்திலேயும் பல ரூபமாக நீ இருக்கமா, உன்னை நான் வணங்குறேன்னு சொல்லி தேவர்கள் போட்டுறாங்க. யா தேவி சர்வபூதேஷு மாதரூபேன சம்ஸ்திதா தயாரூபேன அப்படின்னு ஒவ்வொரு ரூபமாக நீ இருக்கன்னு சொல்லி அம்பாள் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ அம்பாள் சந்தோஷமாக இருக்கா. பல யுகங்கள் கழிந்தது, எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் வேறு ஒரு காலகட்டத்திலே
சும்பன் நிசும்பன் எனும் 2 அசுரர்கள் தோன்றி முன்பு செய்தது போலவே நிறைய வலிமை பெற்று இந்திரன் போன்றவர்களை தனது அடிமையாக்கி அசுர கூட்டத்தை அங்கே உருவாக்கி துன்புறுத்திருக்காங்க. மறுபடியும் அம்பாளை வென்றாங்க. மறுபடியும் அம்பாள் வரா. 6, 7, 8, 9, 10 ஆகிய அத்தியாயங்களிலே ஒவ்வொரு அசுரனும் அம்பாள் அழிச்சிருக்காங்க. தூம்பலோச்சனை அழித்த வரலாறை கூறுவது 6வது அத்தியாயம். அதை உபதேசம் பண்ணுறார். 7வது சண்டமுண்ட வதம், அடுத்து ரக்த பீஜ வதம், அடுத்து சும்ப வதம், அடுத்து நிசும்ப வதம். இவ்வாறு 5 அத்தியாயங்களை மறுபடியும் உபதேசம் செய்கிறார். இதற்கு 10 அத்தியாயம் ஆயிடுத்து. இப்போ 11வது அத்தியாயம். மறுபடியும் அந்த அசுரனை அழித்த பிறகு அனைவரும் சேர்ந்து சக்கராதி ஸ்துதி எப்படி செய்தார்களோ அதே போன்று நாராயணி ஸ்துதி. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கோம். வீட்டில் எல்லாரும் சொல்லுவோம், தாய்மார்கள்லாம் சொல்லுவாங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த துதி இருக்கக்கூடியது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் தேவி மகாத்மியத்தில் 12வது அத்தியாயத்தில் இந்த துதி இருக்குது. இது போன்ற பல துதிகளாலே அம்பிகையை போட்டு தன்னுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. அப்போ அம்பாள் நேரிலே காட்சி அளித்து இந்த 12வது அத்தியாயத்தில் அம்பாளே சொல்கிறா, இன்னும் பல யுகங்கள் கழித்து துர்கமன் என்னும் ஒரு அசுரன் வருவான். அவனை நான் துர்கை என்னும் பெயரோடு சம்ஹாரம் செய்வேன். இன்னும் சில வருடங்கள் கழித்து மழையே இல்லாமல் போகும். அப்பொழுது என்னை பூஜிப்பார்கள். அப்பொழுது சதாட்சி என்னும் பெயரோடு நான் அங்கே அனுகிரகம் செய்வேன். பஞ்சம் ஏற்பட்டு மிகவும் சிரமப்படுவார்கள். அப்பொழுது சாகம்பரி என்னும் பெயரோடு நான் வந்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்வேன். அதோடு சேர்த்து யார் யாரெல்லாம் இந்த தேவி மகாத்மியம் எனும் மகாமந்திரத்தை தன்னுடைய இல்லங்களிலே படிக்க சொல்லி காதாலே கேட்கிறார்களோ அல்லது படிக்கிறார்களோ, ஏதேனும் முக்கியமான வியாபார இடங்களிலே இந்த மந்திரம் ஒலிக்கப்படுகிறதோ, ஆலயத்தில் ஒலிக்கப்படுகிறதோ, எங்கு இந்த மந்திரம் ஒலித்தாலும் அங்கே என்னுடைய பரிபூர்ண சாநித்தியம் அங்கே கிடைக்கும். ததாதி வித்தம் புத்திராம்ச மதிம் தர்மே கதிம் சுபாம். இதை கேட்பவர்களுக்கு நான் அவருடைய அனைத்து பாவங்களையும் போக்கி புண்ணிய பலனை கொடுத்து இல்லங்களிலே திருமண வைபவங்கள், சிறந்த கல்வி ஞானம், சிறந்த ஆற்றல், அனைத்திலும் வெற்றி, வம்சவிருத்தி, வியாபார விருத்தி போன்று கிரகப்பிழை நிவர்த்தி போன்ற எந்தெந்த கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கோ அந்த அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடியது இந்த தேவி மகாத்மியம் எனும் மகாமந்திரம். இதை செய்யுங்கள்னு நம்ம அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது 12வது அத்தியாயம். 13வது அத்தியாயத்திலே முன்பு கூறியபடி அந்த ராஜாவும் செட்டியாரும் மிக ஸ்ரத்தையோடு 3 ஆண்டு காலம் விரதம் இருந்து அம்பிகையை பூஜித்து தேவி மகாத்மிய பூஜைகளையும் சண்டி யாகத்தையும் செய்கிறார்கள். அம்பிகை பிரத்யட்சமாக அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. சண்டிகா தேவி என்ன வரம் எனக்கு என்று அம்பாள் கேட்குறாங்க. அந்த ராஜா சொல்கிறார், என் மக்கள்லாம் ரொம்ப துன்பத்தில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த அசுரனை நான் அழித்து அந்த ராஜாவை அரசனை அழித்து நான் நாட்டை காப்பாற்றணும்னு கேட்குறார். அம்பாள் சிரிக்கிறார். நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவம், மிகப்பெரிய யாகம். ஆனால் ரொம்ப சிறிய பலனாக கேட்குறப்பா. நீ போய் மறுபடியும் தபஸ் மறுபடியும் அந்த அரசனை வெற்றி பெற்றுட்டு அதோடு மட்டுமல்லாமல் சாவர்ணிகோ நாம மனுஹோ பவான் புவி பவிஷ்யதி. ஒரு மன்மந்திரத்திற்கே உன்னை நான் ராஜாவாக்குறேன். பல கோடி ஆண்டுகள் நீ உயிரோடு இருந்து ஆட்சி புரிவாயின்னு அந்த ராஜாவுக்கு அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணுறா. செட்டியாட்ட அம்பாள் கேட்குறா, உனக்கு என்ன வரம் வேணும்னு. நான் அந்த குடும்ப வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் வெறுத்துட்டேன், எனக்கு வேண்டாம். உண்மையான ஞானம் கிடைக்கணும், எப்பொழுதும் உங்களுடைய திருப்பாதங்களை நான் சேவை பண்ணணும்னு சொல்லி அந்த முக்தியை கேட்குறார் அந்த செட்டியார். அவருக்கு அந்த முக்தியை அம்பாள் கொடுக்குறா. அவ்வளோ உயர்ந்தது இந்த 13 அத்தியாயங்கள் மகா மந்திரங்கள். இந்த மந்திரங்களை கொண்டுதான் அனைத்து சண்டி யாகத்திலும் பாராயணம் செய்து ஹோமங்கள் செய்து சண்டிகையை நாம் துதிக்கின்றோம். இந்த சண்டி யாகமானது சத்திய சண்டி, ஒரு முறை பாராயணம் செய்து ஒரு முறை ஹோமம் செய்வது நவச்சண்டி யாகம் என்று பெயர். இது நம்ம நிறைய பண்ணிட்டுருக்கோம் எல்லா ஊர்லேயும். 9 முறை பாராயணம் செய்து ஒரு முறை ஹோமம் செய்வது சதச்சண்டி. இதே மகாமந்திரத்தை 100 முறை ஜபம் செய்து 10 முறை ஹோமம் செய்வது. அடுத்ததாக சஹஸ்ர சண்டி. இந்த மகாமந்திரத்தை
1000 முறை பாராயணம் செய்து 100 முறை ஹோமம் செய்தால் உலகத்திலே பலவிதமான துர்பிக்ஷங்கள் இல்லாமல் உலகம் இருக்கும். சுனாமி, பூகம்பம், நெருப்பில் இருக்கக்கூடிய உபாதைகள், புயல் போன்ற உபாதைகள் போன்ற அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் இந்த மகா சண்டி யாகம் செய்வதாலே. இது உலகத்திற்கு உண்டான பலன்கள். நமது இல்லங்களிலேயும் நம்முடைய பிறந்த நாளிலோ, திருமண நாளிலோ, அஷ்டமி என்றோ, நவமி என்றோ, சதுர்தசி என்றோ, பௌர்ணமி என்றோ, வெள்ளிக்கிழமைகளிலோ ஏதேனும் வருஷத்திற்கு ஏதாவது ஒரே ஒரு நாள் இந்த மந்திரத்தை நாம் அன்னதங்களை அழைத்து பாராயணம் செய்ய சொல்லி நமது இல்லங்களிலே இந்த மந்திரங்களை கேட்க வைத்தால் போரும் நமக்கு பல நல்ல பலன்கள் கிடைத்து அனைவருக்கும் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அறிவு, அழகு, புகழ், சந்தானம், இளமை, பெருமை, துணிவு போன்ற 16 செல்வங்களும் கிடைக்கும் என்பது உண்மை. எனவே இந்த வரக்கூடிய மார்ச் மாதம் 30ஆம் நாள் துவங்கி ஏப்ரல் 7ஆம் தேதி வரை 10 நாட்கள் வசந்த நவராத்திரி மகோத்சவமானது பல ஆலயங்களிலே நடைபெறும். நாம் அந்த ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்தாலும் சரி, அல்லது நமது இல்லங்களிலே தீபச்சந்தி வழிபாடு என்று கூறுவார்கள். ஒரு குத்து விளக்கிலே இந்த தேவியை பூஜை செய்து மந்திரங்களை நாம் பாராயணம் செய்து அதை கேட்டால் நமக்கு தேவையான அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும் என்பதை கூறி அனைவருக்கும் ஸ்ரீ சந்தியாதேவியுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்குமாறு பிரார்த்தனை செய்கிறோம். ஆசீர்வாதங்கள்.